ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில முன்னணி நடிகர்கள் மற்றும் முன்னணி தயாரிப்பாளர்களை போண்டியாக்கி வீட்டுக்கு அனுப்பிவிட்ட ஒரு சில கிறு பிடிச்ச இயக்குநர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த இயக்குநர்கள்லாம் யாரு, இந்த தயாரிப்பாளர் மற்றும் நடிகர்கள் கிட்ட இவங்க செய்த சேட்டைகள்லாம் என்ன, இந்த மாதிரி போண்டியான நடிகர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள்லாம் எந்த லெவலில் வந்து ஏமாற்றப்பட்டார்கள், தலையில துண்டு போட்டுக்கிட்டு எப்படி வீட்டுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் நான் பகிர போறேன் நண்பர்களே. அதனால் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வுகளில் ஏற்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள், இந்த இயக்குநர்கள் செய்த கிறுக்கு வேலைகள்லாம் என்ன அப்படின்றத பத்தி புட்டு அக்கு வேற ஆணி வேற கீழ்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. அதனால இந்த வீடியோ முழுசா பாருங்க நண்பர்களே. ஆனா நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் வீடியோக்குள்ள வந்தாங்கன்னா முழுசா தான் பார்த்துட்டு போறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த தம்ப்நெயில நான் சரியாவே போடாதனால யாருமே வரது கிடையாது. ரொம்ப கிளாமரா வந்து போட்டா மட்டும்தான் எல்லாரும் உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள இருக்கிற மேட்ரு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்ல. காலம் கெட்டு போய் கிடக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதனால நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் பாருங்க. நண்பர்கள் பார்த்தா மட்டும் போறாது, எல்லாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. இல்லைன்னா நான் பண்ற உழைப்பு வேஸ்டா போயிடும். ஏன்னா இதுல வந்து நம்ம காசு சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுறோம், ஹெலிகாப்டர் வாங்குறோம் அப்படின்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. நம்ம சொல்ல வர கருத்து பல பேருக்கு போய் சென்றடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போடுறமே தவிர, இது மூலமா வந்து யூடியூப் எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் தூக்கி ஒன்றும் கொடுக்க போறது கிடையாது. நான் அந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு நான் தனியா வந்து தொழில்கள் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து ஒரு பேஷனுக்காக தான் பண்றது. அதனால சினிமா சம்பந்தப்பட்ட எந்த தகவலாக இருந்தாலும் நேரடியா போட்டு தாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் உங்களுக்கு தேவைன்னா சினிமா சீக்ரெட்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்களும் இதை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நம்மளோட சேவையை நம்மளால தொடர முடியும். இதுக்கு மேல இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. இப்போ வாங்க நேரா வீடியோல போய் என்னென்ன மேட்டர் அப்படின்றத பத்தி தெளிவா பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற இயக்குனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுக்கி பையன் சார். அவன் பொறுக்கி பையன். ஐயோ, அந்த இயக்குனர் சொல்லலங்க, அந்த இயக்குனர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்றேன், தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சோ அந்த இயக்குனர் யார் அப்படின்னு பார்க்கணும்னு என்ன அதான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, வேற யாரும் இல்ல, மிஷ்கின் அவர்கள் தான். மிஷ்கின் அவர்கள் சமீபத்தில் இந்த பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு தெரியாதனமா அந்த ஆடை கூப்பிட்டுட்டோம். மைக்கு பிடிச்சி தமிழ்ல இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தைகளையும் மேடை மேல பேசி நார் அடிச்சுட்டான்பா நாரி அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து கருத்துக்கள் தெரிவிச்சாலும் ஒரு சில பேர் என்டர்டைன்மெண்டா தான் பாக்குறாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு மேடை நாகரிகம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அத்தனை பெரிய மனுஷங்க கூடியிருக்கிற சபையில் நம்ம இந்த மாதிரி பேசும்போது உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் ஆகட்டும், அடுத்த தலைமுறையினர் என்ன பண்ணுவாங்க, இப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசுறான் நம்ம மிஸ்கின் தாண்டா கெத்து, நம்மளும் அப்படி பேசுவோமே அப்படின்னு அவன் கிளம்பிட்டானா. சோ அது தவறான விஷயம் இல்லைங்களா? அதெல்லாம் மேடையில பேசக்கூடாது, பர்சனலா வீட்டுக்குள்ள பேசிக்கலாம். வீட்டுக்குள்ள கூட பேசக்கூடாது, பேசாதீங்களா, விட்டுருங்களேங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே, விஷயத்துக்கு வரேன். சோ இந்த மிஷ்கின் அவர்கள் யாரெல்லாம் காலி பண்ணாரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தா அந்த லிஸ்ட் பெருசா போகும். இந்த வீடியோ பத்தாது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் மாதிரி பார்ட் 10 வரைக்கும் நான் போக வேண்டியது இருக்கும். அதனால ஒரு சில ஃபேமஸான நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு நடுவில் இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு கதையை நான் சொல்றேன். அதாவது முதல் நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து விஷாலுக்கும் இவருக்கும் ஒரு பெரிய தகராறு ஒன்று ஏற்பட்டுச்சு. அதுல வந்து விஷால் அவர்களை இவர் அடிக்க போய் அசிங்கமா திட்டி மேடையில மாத்தி கதறிக்கிட்டாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பாதி சொல்லியும் சொல்லாம அவன் கண்டி போயிட்டான். அதுக்கப்புறம் இது வந்து அவுடேட் நியூஸ் ஆயிடுச்சு. நம்ம என்னன்னு பார்ப்போம். அதாவது விஷால் அவர்கள் ஆரம்பத்தில் நிறைய படங்கள் ஹிட் கொடுத்தாலுமே கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவர் ஹிட் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு நல்ல கதையும் இவரை தேடி வரதே கிடையாது. அதனால இவர் என்ன பண்ணார்னா, சரி ஓகே, மிஷ்கினை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மிஷ்கினும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த சித்திரம் பேசுதடி, அதுக்கப்புறம் 5வது படம், இந்த படத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இம்ப்ரெஸ் ஆன விஷால் அவர்கள் என்ன வச்சு ஒரு படம் பண்ணுங்க சார், நானும் என்னோட கெரியரும் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன். என்னதுக்கு, சரி ஓகே, ஒன்று வச்சு துப்பறிவாளன் ஒரு படம் பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஈட்டு படமா அடிச்சு போச்சு. இதுக்கப்புறம் விஷால் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, சரி ரைட்டு, ஒரு நல்ல ஈட்டு ஒரு கம்பேக் கிடைச்சிருச்சு, நம்ம இதே பாணியில போவோம்னு சொல்லி ஆக்ஷன் மற்றும் அயோக்கியா போன்ற ரீமேக் படங்களை நடிச்ச உடனே மனுஷனுக்கு 40 இருந்து 50 கோடி ரூபாய் கடன் ஆயிடுச்சான். இனிமேல் நம்மளுக்கு இந்த ரீமேக் எல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம உண்மையாவே ஒரு நல்ல கதைக்களத்தோட போவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் மிஷ்கின் காலில் போய் ஊந்துருக்காரு நம்ம ஆளு. உழுந்த உடனே மிஷ்கின் என்ன சொல்லிருக்காரு, உன்னை வச்சு ஒரே ஒரு கதை மட்டும் தான் யோசிச்சிருக்கிறேன், துப்பறிவாளன். அதுக்கப்புறம் புதுசா நான் கதை யோசிக்கணும்னா இன்னொரு 5 வருஷம் ஆகும், அதுக்கு பதிலாக ஒன்று பண்ணலாம், துப்பறிவாளன் 2 அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதுறேன். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி தான். ஆனா இந்த படத்தை என்னால ப்ரொடியூசர் பிடிச்சி ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு வேணும்னா நீயே ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே ஓகே, மிஷ்கினே ஒத்துக்கினார்ல, நம்மளும் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், துப்பறிவாளன் 2 பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு வந்திருக்காரு விஷால். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, மிஷ்கின் கிட்ட போய் எவ்வளவு செலவாகும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றதுக்கு பதிலாக முதல்ல என்னோட சம்பளத்தை விஷயத்தை நம்ம பேசிக்கிறோம். எனக்கு வந்து சம்பளமா நீ 5 கோடி ரூபா கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டுக்காக நீ ஒரு 35 லட்சத்துல இருந்து ஒரு 40 லட்ச ரூபா கொடு. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 30% ப்ராஃபிட் எனக்கு வந்துடணும். இதையும் தாண்டி இன்னொரு மேட்டர் இருக்குது, நார்த் இந்தியன் ரைட்ஸ், டப்பிங் ரைட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரீமேக் ரைட்ஸ், இதையும் தாண்டி புனிதமான இன்னொரு மேட்டர் துப்பறிவாளன் 3யோட சீக்வல் ரைட்ஸ் முத கொண்டு நீ எனக்கு தான் கொடுக்கணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் ஓகேனா இந்த படத்தை நீ தயாரிச்சுக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா விஷால் அவர்கள் காட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்த போட்டு
நேரா போய் பர்சனல் லோன் வாங்குற மாதிரி இவர்கிட்ட எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 19 இருந்து 25 கோடி ரூபாய் வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னதுக்கு விஷால் அவர்கள் அங்க இங்க கடனை வாங்கி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா படம் போக போக இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய் பட்ஜெட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சான். இந்த 40 கோடி ரூபாய் பட்ஜெட் எப்படி போகுது அப்படின்றத விஷால் கிட்ட முதல்ல இவர் சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் விஷால் மற்றும் ஹீரோவாவும் நடிக்கிறாரு. ஆனா தயாரிப்பாளருக்கு தெரியாம ஒரு இயக்குனர் பட்ஜெட்டை ஏத்தி விட்டார் அப்படின்ற மாதிரி விஷால் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அப்படிலாம் நான் பண்ணலங்க, இவன் வந்து வளர்றான், இவன் உயரத்துக்கு வளர்றான் அப்படின்ற மாதிரி மிஷ்கின் தரப்புல இருந்து ஒரு வாதம். அதுக்கப்புறம் விஷால் தரப்புல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பாருங்க இந்த பட்ஜெட் வந்து போயிட்டே இருக்கு, எனக்கு இவ்வளவு மார்க்கெட்டே கிடையாது, நீங்க 40 கோடிக்கு படம் எடுத்தீங்கன்னா என் படத்தை 40 கோடிக்கு மேல எவனும் வாங்குறதுக்கு தயாரா இல்ல, நான் அதனால தான் ஒரு 20 கோடி ரூபாய் பட்ஜெட்ல பண்ணலாம்னு சொன்னேன், நீங்க இழுத்து விட்டீங்க, இதுக்கு மேல என்னால செலவு பண்ண முடியாது, அதனால கொடுத்த காசை கொஞ்சம் திரும்பி கொடுங்க. நீங்க வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 35 லட்ச ரூபாய் வாங்கிருக்கீங்க, ஆனா நீங்க 7 லட்ச ரூபாய் மட்டும் தான் செலவு பண்ணிருக்கீங்க, ஸ்கிரிப்டை போய் வெளிநாட்டுல உட்காந்து கதையா எழுதுறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு இது வரைக்கும் 22 கோடி ரூபாய் வந்து செலவாயிருக்குன்னு கணக்கு சொல்றீங்க, ஆனா 10 கோடி ரூபாய் தான் செலவாயிருக்குப்பா. இதனால இதுக்கு மேல இந்த படத்தை உங்க கூட நான் கண்டினியூ பண்ண முடியாது, அதனால ஒழுங்கு மரியாதையா இவ்வளவு செலவு பண்ணதுக்கு அந்த படத்தோட ஸ்கிரிப்டை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு மிஷ்கின் ஆரம்பத்தில் ஒத்துக்காதனால அதுக்கப்புறம் இது ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் போய் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆனதுக்கு அப்புறமா மிஷ்கின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, 2.5 கோடி ரூபாய் கூட ஸ்கிரிப்டை கொடுக்குற அப்படின்னு இருக்காரு. கடைசியில் விஷால் அவர்கள் தண்டத்துக்கு 2.5 கோடி ரூபாய் கொடுத்து அழுது ஒரு ஸ்கிரிப்டை வாங்கியிருக்காரு. இதுக்கு பதிலா இவர் சுத்தி சுத்தி போய் டிவிடி எல்லாம் முடிச்சாரு பாத்தீங்களா, அப்படியே பர்மா பசார் பக்கம் போயிருந்தாருன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு மெக்சிகன் படம், அதுக்கப்புறம் என்னங்க மணிப்பூர் படம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தோட டிவிடி வாங்கியிருந்தாருன்னா அந்த டிவிடியும் மிஷ்கின் அவர்கள் எழுதி கொடுத்த கதையும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா இது வரைக்கும் மிஷ்கின் அவர்கள் எடுத்த பல படங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, எல்லாருமே இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ ஏதோ நாட்டுல ரிலீஸ் ஆன படங்கள் இருந்து சூடப்பட்ட கதை தான் அப்படின்றது மிஷ்கினுக்கு மட்டும் தெரியல, எல்லாருக்குமே தெரியும். இது விஷாலுக்கு தெரியல அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமே. இது வந்து ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் போண்டியாகன கதை. ஸோ இப்போ போண்டியாகன கதையை பத்தி பேசுறது மட்டும் இல்லாம சில கிறுக்குத்தனமான வேலைகளெல்லாம் பார்த்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் ஆரம்பத்திலே சொன்ன பாத்தீங்களா. ஸோ மிஷ்கின் அவர்கள் வேற என்ன மாதிரியான கிறுக்குத்தனத்தை பண்ணார் அப்படின்றத பத்தி சொல்லுவோம். அதுல முதல் கிறுக்குத்தனமே என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் ட்ரெயின் அப்படின்னு ஒரு படத்தை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இதோட ஷூட்டிங் வந்து வேலூர் பக்கம் எங்கேயோ போயிருக்குது, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்துருக்காங்க. நம்மளோட நண்பர் வந்து அங்க கொஞ்சம் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். ஸோ அவர் என்ன சொன்னார், அவர் சொன்ன தகவல் தான் அது. அங்க ஒரு பொண்ணை வச்சு ஷூட்டிங் பண்ணாங்க, ஒரு கிரௌட் ஆர்டிஸ்ட். அந்த கிரௌட்ல அந்த பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அசிங்கமா அந்த பொண்ணை கெட்ட வார்த்தையில திட்டி ஷூட்டிங்கே பேக்கப் பண்ணிட்டாராம். ஸோ இவர் பேக்கப் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அந்த பொண்ணை திட்டினது மிக பெரிய தப்பு. ஆனா ஒரு தயாரிப்பாளர் அன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பார் அப்படின்றத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல பாத்தீங்களா. இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் இவர் நிறைய செய்வாரு. இது மட்டும் இல்லாம அடிக்கடி தவறான ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அப்பப்போ பேக் ஃபயர் ஆயிடும். ஏன்னா ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததுங்க, இந்த பேரன்பு அப்படின்னு ஒரு படம் வந்தது. இந்த பேரன்போட ஆடியோ லான்ச்சுக்கு இவரை தெரியாம கூப்பிட்டாங்க. இந்த பாட்டில் ராதால எப்படி தப்பு பண்ணாங்களோ அந்த மாதிரி இவரை கூப்பிட்டாங்க. அங்க போயிட்டு ஒரு வார்த்தையை ஒன்று விட்டாரு, மம்முட்டி மட்டும் ஒரு பொண்ணா இருந்தா நேரத்துக்கு நான் ரேப் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எப்படி இந்த பாட்டில் ராதா படத்துக்கு சரக்கு பிராண்ட் அம்பாசிடரா மாறினார்ல, அந்த மாதிரி அப்ப போய் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா மாறிடுவாரு, காசு எதுவும் வாங்க மாட்டாரு. அதே மாதிரி இப்போ இளையராஜா அவர்களுக்கும் பிராண்ட் அம்பாசிடரா மாறி இருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இளையராஜாவை பத்தி ஒரு சமீபத்தில் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் பாத்தீங்களா, இந்த ஆளோட பாட்டை கேட்டா எல்லாம் குடியாரன் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி. என்ன மனசுல என்ன வச்சுன்னு பேசுறதோ தெரியல, ஆனா கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா தான் இருக்குது. இதை மேம்போக்கா எடுத்துக்கோங்க, உள்ளுக்கு எடுத்துக்காதீங்க, அப்புறம் நீங்களே ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. இரண்டாவதா சொல்ல போற ஒரு புரட்சி இயக்குனர், கான்ட்ரவர்சிக்கே பேர் போனது இயக்குனர் பாலா அவர்கள். இவருக்கும் அஜித்துக்கும் ஒரு பெரிய தகராறுங்க. என்ன தகராறு அப்படின்னு கேட்டா, ஒரு 4 பேர் கிட்ட விசாரிச்சேன். ஒருத்தர் என்ன சொல்றான், அஜித் பின்னால் இருக்கிற துப்பாக்கி எடுத்து முன்னாடி வச்சன்றாரு. ஏன்னா டபுள் மீனிங்ல பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, டபுள் மீனிங் இல்லைங்க, இது பல பேர் சொல்லி கேள்விப்பட்டது. இந்த பக்கம் பார்த்தா அஜித்தை தூக்கி போட்டு மிதிச்சாங்க, ரசிகர்களுக்கு மட்டும் அஜித் ஒரு கை காமிச்சிருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு, ஆம்பளை படத்துல வர விஷால் மாதிரி அப்படின்ற மாதிரி இன்னொரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அஜித் எல்லாம் கூட இல்லைங்க, சும்மா கான்ட்ரவர்சி கலப்பறதுக்காக ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் கேள்விப்பட்ட விஷயத்தை ஒன்று சொல்லிட்டுமா, 4வது கோணத்துல, அதாவது இவருக்கும் அஜித்துக்கும் ஒரு பிரச்சனை இருந்ததுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, அஜித் அவர்களை வச்சு நான் கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன், இந்த படத்துக்காக நீ 1 வருஷம் ஜடா முடி மற்றும் தாடியை வளர்த்து உட்காந்துக்கோ, அதே மாதிரி வெயிட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, அப்பதான் வந்து இந்த படத்துக்கு நீ அகோரி மாதிரி இருப்ப அப்படின்னு சொன்னனால அஜித் அவர்கள் வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி முடி கிடி தாடி கிடி எல்லாம் வளர்த்து ஒரு மாதிரி மனுஷன் சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அஜித் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து பாலா அவர்களுக்கு ஒரே குஷியா, ஏன்னா அவர் தான் யார் அழகா இருந்தாலும் முடியாது இல்ல, ஆரியாவை தூக்கின் போய் அகோரி ஆகுவாரு, அஜித் கலர் ஆகிறாரு, அவரை தூக்கின் போய் அகோரி ஆகுவாரு. இந்த மாதிரி படத்தோட வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போது அஜித்துக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேல பக்கத்து வீட்டுக்காரனே கேட்க ஆரம்பிச்சிட்டான் பொழுது, என்ன புடுபுடுக்காரன்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்துருக்கிற அப்படின்ற அளவுக்கு இவர் அசிங்கப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறம் பொறுமையை வந்து அஜித் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எங்க படத்தை எடுப்பீங்களா மாட்டீங்களா, நானும் இப்படி குடுமி போட்டு சுத்தி நிக்கிறேன், என்னைய தூக்கின்னு போயிட்டு பரமசிவம் படத்துல அந்த ஓப்பனிங் சாங்ல ஆட விட்டாங்க பாருங்க, அஜித் ஃபேன்ஸ் சிரிச்சா மட்டும் பரவாயில்லைங்க, என் ஃபேன்ஸே என்ன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அஜித் குமரி இருப்பாரு போல இருக்குது. இதை கேட்டவொன்னா பாலா என்ன சொல்லியிருக்காரு, அப்படிலாம் கிடையாது, இப்பதான் நான் பேப்பர் பேனாவெல்லாம் எடுத்து கதை எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன், அதனால இன்னும் ஒரு 6 மாசம் நீ வெயிட் பண்ணு, நான் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அஜித் என்ன சொல்லியிருக்காரு, நீ எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்து கதை எழுது, ஆனா இப்போ உன்னை பார்த்துட்டு நேரா நான் பார்பர் ஷாப்புக்கு தான் போறேன், நேரா போய் முடி வெட்ட போறேன், என்ன ஆள விடுறா சாமின்னதுக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் ஒரு ஃபைனான்சியரை கூட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைனான்சியரும் அஜித் அவர்கள் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி மீட்டிங்ல உட்காருன்னு சொன்னதுக்கு அஜித் அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சான், நம்மள மிரட்ட தான் போறானுங்க, மிரட்டி ஏதாவது ஒன்று பண்ண போறானுங்க, நம்ம போய் நம்ம நண்பர் ஒருத்தர் கமிஷனரா இருக்கிறாருல, கலெக்டரா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன்,
அவர்கிட்ட போய் சொன்ன உடனே ஒரு லைசன்ஸ்டு கண்ணை கையில கொடுத்து நீ போய் மீட்டிங் அட்டன் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காராம். இதுக்கப்புறம் இந்த கண்ணோட தான் அந்த மீட்டிங்ல போய் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஃபைனான்சியர் ஆரம்பத்தில் மரியாதையா பேசினாலும் ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பாரு ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த அட்வான்ஸ் வந்து நீ திருப்பி கொடுத்துருவேன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா அந்த அட்வான்ஸ் மட்டும் பார்த்தாது, இத்தனை வருஷம் அதாவது இந்த ஒரு வருஷ காலம் இந்த அட்வான்ஸை வாங்கி அந்த அட்வான்ஸுக்கான வட்டியும் சேர்த்து நீ கொடுக்கணும்னதுக்கு அஜித் என்ன சொல்லியிருக்காரு, நான் அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன், வட்டியெல்லாம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வாக்குவாதம் போனதுக்கு அப்புறமா கன் எடுத்து அந்த ஆளோட நெஞ்சில வச்சு மிரட்டி இருக்கிறாரு. என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா எனக்கு லா அண்ட் ஆர்டர் எல்லாமே நல்லா தெரியும், என்னென்ன கேஸுக்கு என்னென்ன செக்ஷன் அப்படின்ற லா பாயிண்ட்டும் தெரியும், அதனால தற்காப்புக்கு உங்களை சுட்டன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நான் வெளில போயிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டினதுக்கு அப்புறமா தான் இந்த பஞ்சாயத்து ஓஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கூட நான் கேள்விப்பட்ட விஷயம் தான். அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள 4 செவத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல, எல்லாரும் ஒரு கதை சொல்லும் போது இந்த கதையை நான் கேள்விப்பட்ட கதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதை வச்சு நீங்க படம் எடுக்கிறதா இருந்தா கூட எடுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். இந்த பிரச்சனை இப்படி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நான் கடவுள் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த நான் கடவுள் படத்துல வந்து ஆர்யா அவர்களுக்கு ஒரு தந்தையாக நடிச்சிருப்பார் பாத்தீங்களா, அது என்ன ஒரு தந்தையாக தான் நடிச்சாரு அழகன் தமிழ்மணி அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர். இவரை போய் பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காரு பாலா பாத்தீங்கன்னா, பாக்குறதுக்கு நீங்க அப்படியே ஆர்யாவோட அப்பா மாதிரியே இருக்கீங்க, அதனால இந்த படத்துல உங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் இருக்கு, 6 மாசம் தாடி வளங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரும் 6 மாசம் தாடி வளர்த்திருக்காரு. இதுக்கப்புறம் படப்பிடிப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு இவருக்கு ஒரு அழுக்கு சட்டை அழுக்கு பேண்ட், அந்த 2 பேண்ட் சட்டையுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் தோக்காததான், சென்ட் கூட அடிக்கூடாது, அந்த நாத்தத்தோடய இருந்து இந்த மாதிரி சுத்தபத்தமா குளிச்சு காலையில பட்டையை போட்டு வர அந்த தயாரிப்பாளரை கூட்டிட்டு போயிட்டு 2 மாசம் தோக்காத சட்டையை போட்டு 30 நாள் ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. அதுலயே ஒரு பாதி அழிஞ்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவரோட உடம்புல இருக்கிற அந்த நல்ல ஆத்மாலாம் போனதுக்கு அப்புறம் ஷூட்டிங்காச்சும் ஒழுங்கா முடியல அப்படின்னு சொன்னா 30 அடி ஆழத்துல கொண்டு போய் இறக்கி விட்டு தண்ணிக்குள்ள குதிக்க விட்டு மனசனை மூச்சு தண்ணரை விட்டு வெளில எடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல குடும்பம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த படத்தை முடிச்சா போதண்டா சாமி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு ஒரு பிரேக் கிடைச்சிருக்குது. சார் பிரேக் கிடைச்சிருக்குல்ல, ஒரு வருஷம் கழிச்சு தானே நீங்க மீதி ஷூட் எல்லாம் பண்ணுவீங்க, நான் ஷேவ் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ அது மாதிரி பாதி எல்லாம் ஷேவ் பண்ணக்கூடாதுப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஒரு அடக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அழகன் தமிழ்மணி அவர்களோட தாயார் இறந்தப்போ அவங்களோட அந்த இறப்புக்கு அந்த சாங்கியத்துக்கு அவங்க அந்த தாடியெல்லாம் ஷேவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பர்மிஷன் கேட்கும்போது கூட பாலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ ஷேவ் பண்ணீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு தான் படம் பிடிப்பு நடத்தணும், ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு அவரோட தாயாரோட அந்த இறப்பு அந்த சாங்கியத்தை கூட அவரால் அந்த ஷேவ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல்ன்றதோட நம்ம அந்த ஆதங்கத்தில் அவர் வந்து பாலா அவர்கள் மேலே ஒரு சாபம் விட்டாரு. அதை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. ஸோ இந்த மாதிரியான சைக்கோபாத் வேலைலாம் ஒரு நடிகர்கள் கிட்ட இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள்னு நான் வச்சேன். நான் கேட்கவா போறாங்க அவங்க, ஆனா சொல்லிக்கிறேன், இனி வரும் காலகட்டத்தில் இந்த மாதிரி இயக்குநர்கள் வந்தீங்கன்னா நானும் பாலா ஸ்டைல்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லாதீங்க, தூக்கி போட்டு மிதிப்பானுங்க. இந்த மாதிரி அடுத்ததா PL தேனப்பா அப்படின்ற ஒரு தயாரிப்பாளரை நான் கடவுள் படத்தோட ஷூட்டிங் போகும்போது வச்சு செஞ்சிருக்காரு. ஏன்னா படத்தோட ஷூட்டிங்காக அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, காசியில படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறேன்னு போயிட்டு 6 மாசமா தகவலே இல்லையா, எங்கடாகிறான்னு பார்த்தா அங்க அகோரியா உட்காந்து கஞ்சா அடிச்சுனுங்கிறாராம். ஸோ அதுக்கப்புறம் எப்பதான் நீங்க ஷூட்டிங் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இப்பதாங்க கதையை எழுதினுக்கிறேன், சொல்ற சீக்கிரமா சொல்லி அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணிக்கிறாரு. இதை கூட நான் சொல்லலைங்க, PL தேனப்பன் அவர்களே ஒரு பேட்டியில ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கதை, உங்களுக்காக நான் மறுபடியும் ரீவேப் பண்ணி எடுத்து வந்து இதை கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டுழியங்கள் பண்ணியிருக்காருங்க. இதையும் தாண்டி இந்த சேது படத்தில் வந்து அந்த ப்ரொடியூசர் அழ விட்டாரு பாருங்க, அதாவது கந்தசாமி அவர் அழ விட்டு, ஆனால் எப்படியும் அந்த படம் அதிர்ஷ்டவசமாக கொஞ்சம் அந்த படம் ஓடிடுச்சு. இதுக்கப்புறமா அந்த கந்தசாமி இருக்கார் பார்த்தீங்களா தயாரிப்பாளர், இவர் வேற ஒரு இயக்குனர்கிட்ட மாட்டி அழிஞ்ச கதெல்லாம் இருக்குது. இப்போ பாலாவை தொடர்ந்து இன்னொரு இயக்குனர்கிட்ட அந்த கந்தசாமி எப்படி அழிஞ்சாருன்னு பார்க்கலாம். அந்த இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகி எஸ் மூர்த்தி அப்படின்றவர் தான். இவர் என்ன பண்ணிக்கிறாரு, கந்தசாமி அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி சேது படத்தையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொல்லி கும்மான் அப்படின்ற ஒரு மொக்க படத்தை எடுத்து அந்த கந்தசாமி அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் அழிச்சு அவர்கிட்ட இருக்கிற 9 வீடை வித்தாராம். அவர் பாருங்களேன், 9 வீடை வித்து அந்த கடனை அடைச்சு சினிமாவே வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லி ஊர் பக்கம் போய் வாடகை வீட்டில் இருக்கிறாராம். அந்த அளவுக்கு இவரை முடிச்சமைச்ச ஒரு இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகி எஸ் மூர்த்தி தான். அவரோட போட்டோ அதிர்ஷ்டவசமா ஆன்லைன்ல கிடைக்க மாட்டேங்குது, நீங்க எங்கேயாவது கட்சிதுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி 4வதா சொல்ல போறது நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். இவர் வந்து கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டு வந்தே ஆகணும். ஸோ ஏன்னா சங்கர் அவர்கள் சமீபத்தில் ஆந்திரா மக்கள் மேல என்ன காண்டு என்னமோ நம்மளுக்கு தெரியல, அங்க இருக்கிற தயாரிப்பாளரை வச்சு செய்யணுன்ற ஒரு முடிவில் கார்த்திக் சுப்பராஜ் அவர் பெரிய கதாசிரியர் பாருங்க, அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்கிரிப்டை கடன் வாங்கிட்டு போயிட்டு கேம் சேஞ்சர்னு ஒரு படம் எடுத்துருக்காரு. அதுவும் அந்த கார்த்திக் சுப்பராஜ் எழுதின கதை தெரியுங்களா, இவர் முதல்வனுக்கு எழுதினார் பாருங்க, அந்த கதையை உல்டா பண்ணி இவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இது சூப்பர் கதைன்னு சொல்லி அவரும் வாங்கியிருக்கிறாரு. தமிழ் சினிமா எந்த லெவலில் போயினுக்குதுல, இது தெலுங்கு சினிமாவையும் அஃபெக்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, இந்த கொரோனா வைரஸ் பக்கத்தில் இருக்கிற மேலேயும் பரவுமே, அந்த மாதிரி வைரஸ் மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இந்த வைரஸ் இந்த ஸ்லீப்பர் செல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் அணுகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சு தில்ராஜு அப்படின்ற ஒரு தயாரிப்பாளர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கூவி வித்தார்ல வாரிசு படத்தை,
பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, சாங் வேணுமா சாங் இருக்கு, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இங்கே வாரிசுலேயே ஒரு போண்டியா இருக்க வேண்டியது. ஆனால் கொஞ்சம் தப்பிச்சு அந்த படம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவருக்கு லாபகரமாக இருந்தனால தைரியமாக ஓகே சவுத் இந்தியன் கொஞ்சம் பிரம்மாண்ட இயக்குனர் நம்ம சங்கர் தானே, அவருக்கு ராஜமௌலி கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அங்கே பிரம்மாண்ட இயக்குனர் ஆந்திராலனா ராஜமௌலி தான். நான் ஒரு சங்கர் அப்படின்ற ஒரு இயக்குனரை பிரம்மாண்ட இயக்குனர் இந்திய அளவில் பிரம்மாண்ட இயக்குனரை கூட்டிட்டு வந்து நான் படம் எடுக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி ராஜமௌலிக்கு பௌபவ் காமிச்சு ஒரு படத்தை எடுக்கலாம்னு முடிவு பண்ணாரு. தில்ராஜுக்கு தெரியல ராஜமௌலி கிரியேட்டிவிட்டியில கண்டென்ட்ல வெயிட், ஆனா சங்கர் அவர்கள் செலவு பண்றதுல வெயிட் அப்படின்றது தெரியல. அதனால வா 4 பாட்டு எடுக்கிறேன், ஒரு பாட்டுக்கு 75 கோடி, எங்கெங்கெல்லாம் பாருக்குதோ எல்லாத்துலயும் பெயிண்ட் அடி, எவன் வயிற்றுல தொப்பகுதோ எல்லாரும் வயிற்றுலயும் பெயிண்ட் அடி, மூஞ்சில பெயிண்ட் அடி, எவனுமே தெரியக்கூடாதுன்னு லிட்டரா பெயிண்ட்டை வாங்கி அடிச்சு 75 கோடி ரூபா செலவு வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் சீன்ல ஹெலிகாப்டர்ல வந்து வெட்டுவார் பார்த்தீங்களா, அந்த கயிறை மாட்டு வண்டியில வெட்டலாம், பைக்கில் போய் வெட்டலாம், ஹெலிகாப்டர்ல வந்து வெட்டினாங்க பார்த்தீங்களா, இந்த அளவு மாஸ் சீனு, ஹெலிகாப்டருக்கு வாடகை, இந்த மாதிரிலாம் தண்ட செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்த காரணத்தினால் தில்ராஜ் அவர்கள் அவர்கிட்ட இருந்த பேலஸ் மாதிரியான ஒரு வீட்டை வித்துட்டாராம். எதனால தெரியுங்களா, 500 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாரு இந்த வீட்டு மேல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வருஷமா இந்த படத்தை எத்தனால இந்த 500 கோடி ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ கட்டியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இந்த படம் ஏதாவது ஒரு லாபம் பண்ணோம், போட்ட காசை எத்தலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த பேலஸை வச்சு இன்னொரு பேலஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணி கனவு உலகத்தில் ஒரு வருஷம் சுற்றி நின்றுருக்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பேலஸே போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ண போறாருன்னு தெரியல, செம்ம கடுப்புல இருக்கிறாராம். ஆனால் ஆந்திராவில் இவர் மேலே இருக்கிற காண்டான ஆட்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் முடிச்சு விடணும்னா இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் வச்சு ஒரு படம் எடுங்க, முடிச்சு விட்டுலாம், யாராவது எதிரி இருந்தால் கூட சொல்லி விடுங்க, அந்த பாவம் நம்மளுக்கு எதுக்குங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்களாப்பா, 4 பேர் தான் நீ சொல்லியிருக்கிற, எவ்வளோ பேர் எவ்வளோ ப்ரொடியூசர் முடிச்சு விட்டாங்க அப்படின்னா அதை பற்றி சுவாரஸ்யமான நிகழ்வுகளாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோ பற்றிய கருத்தை கமெண்ட்ல போட்டு நம்ம சேனலையும் வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.